சாக போறோன்னு தெரிஞ்சே சாக போறோன்னு நாம மடையன் தானே சொல்லுவோம். ஆனா உண்மையா மடையர்கள்? மடை அப்படின்னா என்ன? ஏரியை வடிவமைத்த பிறகு அதிலிருந்து தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் தான் மடை. மடைகளை அமைக்க முதலில் பனை மரங்கள் பயன்படுத்தப்பட்டன. வைரம் பாய்ந்த கட்டைகள் என்று சொல்லப்படும் மரங்களையே தேர்வு செய்து அதன் உள் தண்டை நீக்கிவிட்டால் உறுதியான நீண்ட குழாய் தயாராகிவிடும். அதனை ஏரியின் அடி ஆழத்தில் பதித்து அதன் உள் ஓட்டையில் கோரை, நாணல், களிமண் கலந்து அடைத்து விடுவார்கள். இதுதான் ஆரம்பகால மடை. பிற்காலங்களில் பாறைகள், மரச்சட்டங்களில் மடைகள் அமைக்கப்பட்டது. வெள்ளக்காலங்களில் மடைகளை திறப்பதற்கென்றே ஆட்கள் இருந்தார்கள். மடையை திறப்பது சாதாரண விஷயமில்லை. உயிரை பணயம் வைத்து நீருக்குள் மூழ்கிச் செய்யும் அது ஒரு வகையான சாகச பயணம். மழையால் ஏரியில் தண்ணீர் நிரம்பி கரையை உடைத்து கொண்டு செல்வதற்கு முன் ஒரே ஒருவர் மட்டும் ஏரிக்கரைக்கு சென்று கடல் போல் கொந்தளிக்கும் ஏரிக்குள் குதிப்பார். மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடி ஆழத்தில் இருக்கும் மடையின் அடைப்பை திறந்து விடுவார். மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்த அந்த மனிதரையும் இழுத்துச் செல்லும். அந்த வேகத்திலிருந்து தப்பி பிழைப்பது மிக மிக கடினம். மடை திறக்க செல்பவர்கள் உயிர் பிழைப்பது அரிது. எனவே அவர்கள் தம் மனைவி, பிள்ளைகள் மற்றும் அனைவரிடமும் பிரியா விடை பெற்ற பிறகே மடை திறக்கச் செல்வார்கள். அப்படி மடை திறக்கச் சென்றவர்களில் மாண்டவர்கள் அதிகம், மீண்டவர்கள் குறைவு. இவர்கள்தான் மடையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.